வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை பல்கலைக்கழகத்தில் அகில இந்திய கல்வியாளர் கல்லூரி இயக்குனர் கருத்தரங்கு நிதிக்குழு செயலாளர் காஷ்மீர் துவக்கி வைத்தார். வில்லியனூர் லூர்து மாதா கோவில் திருவிழா நாளை மறுதினம் கொடியேற்றத்துடன் துவக்கம். பக்தர்கள் பங்கேற்க திருத்தல நிர்வாகம் அழைப்பு. மீன்பிடி தடை காலத்தில் கரையோரம் கிடைக்கும் மீன்களால் கட்டுமர மீனவர்கள் உற்சாகம். பெரிய வகை மீன்கள் கேரளாவில் இருந்து இறக்குமதி. இனி விரிவான செய்திகள். புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அகில இந்திய கல்வியாளர் உயர் பயிற்சி கல்லூரி இயக்குநர்கள் பங்கேற்றனர். புதுவை பல்கலைக்கழக கல்வியாளர் உயர் பயிற்சி கல்லூரி சார்பில் அகில இந்திய கல்வியாளர் உயர் பயிற்சி கல்லூரிகளின் இயக்குநர்கள் கூட்டம் கலாச்சார மைய கருத்தரங்கு மையத்தில் வியாழக்கிழமை நடைபெற்றது. பல்கலைக்கழக நிதிக்குழு செயலாளர் காஷ்மீர் கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்து விழா மலரை வெளியிட பல்கலைக்கழக துணைவேந்தர் தரீன் வரவேற்புரையாற்றினார். கல்வியாளர் உயர் பயிற்சி கல்லூரி இயக்குநர் ஹரிஹரன் கூட்டத்தின் நோக்கம் குறித்து உரையாற்ற இதில் நிதிக்குழு உறுப்பினர் ராமமூர்த்தி, சிவாஜிராவ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். வில்லியனூர் மாதா திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா சனிக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் துவங்க இருப்பதால் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆலய நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது. வில்லியனூரில் அமைந்துள்ள புனித லூர்தானை திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த 6வது நாளில் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா வருகிற சனிக்கிழமை துவங்க இருப்பதையொட்டி காலை 5:30 மணிக்கு ஆலய வளாகத்தில் உள்ள ஜெப மண்டபத்தில் முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் தலைமையில் திருப்பலி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் முன்புறத்தில் உள்ள கொடிமரத்தில் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் கொடியேற்றி வைக்கிறார். முன்னதாக மாதா உருவம் தாங்கிய கொடி மாதா குளத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட பின்னர் ஏற்றி வைக்கப்படுகிறது. விழா நாட்களில் தினமும் காலை மாலையில் திருப்பலி, மறையுரைகள், தேர்பவனி போன்றவை நடைபெற உள்ளது. வருகிற மே 8ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் பாடல் திருப்பலியும், அன்று இரவு 7:30 மணிக்கு ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை ரிச்சர்ட் அடிகளார் தலைமையில் பங்கு பேரவையினர் மற்றும் பங்கு மக்கள் செய்து வருகின்றனர். புதுவை கடலில் மீன் பிடிப்பதற்கான தடைக்காலம் துவங்கி இருப்பதால் கடலின் கரையோரங்களில் மீன் பிடிப்பதில் கட்டுமர மீனவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல், மே மாதங்கள் மீனவர்களின் இனப்பெருக்க காலம் என்பதால் கடலின் மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை 45 நாட்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இதன்படி கடந்த 15ஆம் தேதி மீன்பிடி தடை காலம் துவங்கியுள்ளது. கடலுக்கு விசைப்படகுகள் செல்லவில்லை என்பதால் கொடுவா, பஞ்சிரம் போன்ற பெரிய ரக மீன்கள் மார்க்கெட்டுக்கு வருவதில்லை. கட்டுமரங்கள் மற்றும் சிறிய ரக பைபர் படகுகள் மூலம் கிடைக்கும் மீன்களான சங்கரா, கவலை, கிழங்கா, நீர் சுதும்பு போன்றவை மட்டுமே தற்போது மார்க்கெட்டுகளில் குறைந்த எண்ணிக்கையில் விற்பனையாகின்றன. மீன்பிடி தடை காரணமாக கடலோர பகுதிகளில் சிறிய வகை மீன்கள் அதிகம் தென்படுவதால் அதனை பிடிப்பதில் கட்டுமரம் மற்றும் பைபர் படகு மீனவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதுவையில் குளிர்ச்சி மறைந்து வெயிலின் தாக்கம் மீண்டும் தலை தூக்கி இருப்பதால் சுற்றுலா வந்த பயணிகள் அவதி அடைந்தனர். புதுவையில் கோடை வெயில் தாக்கத்தினால் மக்கள் கடும் அவதிப்பட்டு வந்த நிலையில் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட சுழற்சி காரணமாக கடந்த 4 தினங்களாக வெயிலின் தாக்கம் ஓரளவிற்கு குறைந்திருந்தது. வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள சுழற்சியினால் புதுவையில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையினால் குளிர்ச்சி நிலவி வருகிறது. தொடர் மழை காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. குறிப்பாக கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். இதுபோன்ற சூழலில் மழை குறைந்து வெயிலின் தாக்கம் மீண்டும் தலை தூக்க துவங்கியிருக்கின்றது. இதனால் கடந்த 4 தினங்களுக்கு மேலாக நிலவி வந்த குளிர்ச்சி மறைந்து போனதால் புதுவைக்கு சுற்றுலா வந்த பயணிகள் வெயில் தாக்கத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் கடற்கரை சாலைகளில் முக்காடிட்டு சென்றதை காண முடிந்தது. ஆனால் காற்றுடன் மீண்டும் வெயில் மக்களை வறுத்தெடுக்க துவங்கி இருப்பதால் குளிர்ச்சி மிகுந்த உணவினை நாடும் ஆர்வம் அதிகரித்துள்ளது.
கத்திரி வெயில் துவங்க இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கும் நிலையில் இந்த ஆண்டும் வழக்கம் போலவே வெப்பம் நிலவிட வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவையில் அரசு அச்சக ஊழியர் உரிமை சங்க பொது பேரவை கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். புதுவை அரசு அச்சக ஊழியர் உரிமை சங்க பொது பேரவை கூட்டம் புதன்கிழமை மாலை அச்சக ஓய்வறையில் நடைபெற்றது. சங்க செயல் தலைவர் நவநீத கண்ணன் வரவேற்புரையாற்ற சங்க தலைவர் சீனு தமிழ்மணி தலைமை தாங்கினார். சங்க உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் விருப்ப ஓய்வில் செல்வதால் அவரை வாழ்த்தி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சங்க பொதுச் செயலாளர் மனோகரன் பொதுக்குழு தீர்மானங்களை வாசிக்க சங்க புதிய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சேஷாச்சலம் சிறப்புரையாற்றினார். இதன் பின்னர் புதிய நிர்வாகிகளுக்கு உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். நியமன எம்எல்ஏ பதவியில் 1/3 வழங்க பிரெஞ்சு இந்திய பூர்வீக முதியோர் சங்கம் கோரிக்கை. அரசின் நடவடிக்கை குறித்து சராமரி குற்றச்சாட்டு. ஒரிசாவில் நடைபெறும் தேசிய ஒருமைப்பாட்டு முகாம். புதுவை இளைஞர்களுக்கு சுற்றுலாத்துறை இயக்குநர் சிவகுமார் வாழ்த்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். ஏப்ரல் மேயிலே படிப்பு மேயிலே ஒரு ஷாப்பிங் நம்ம ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி சம்மரிலே ஒரு ஷாப்பிங் ஒவ்வொரு மாடியிலே ஒரு சர்ப்ரைஸ் ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி. உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம். உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS. இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம்
தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. போதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. போதுவை வைத்தி கன்னியம்மாள் அறக்கட்டளை சார்பில் முப்பெரும் விழா தமிழ் சங்க கட்டிடத்தில் புதன்கிழமை நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஜோஸ்பின் வரவேற்புரையாற்ற தமிழ் சங்க தலைவர் முத்து துவக்க உரையாற்றினார். அறக்கட்டளை தலைவர் கஸ்தூரி தலைமை தாங்க பூர்வீக பிரெஞ்சுக்காரர்கள் சங்க தலைவர் முகமது முஸ்தபா பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். தேர்தல் நன்னடத்தை விதிகளை காரணம் காட்டாமல் மருத்துவ மாணவர்களின் பட்ட மேற்படிப்பு சேர்க்கைக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் மருத்துவ கல்லூரிகள் அந்தந்த கல்லூரியில் உள்ள மேல்நிலை மருத்துவ படிப்பில் 50% அந்தந்த மாநில மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என அகில இந்திய மருத்துவ கழகம் உத்தரவு இட்டுள்ளது எனவும், ஆனால் புதுவையில் உள்ள தனியார் மருத்துவ கல்லூரிகளில் உள்ள மேல் படிப்பிற்கான இடங்களை பெறுவதற்கு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். நாட்கள் மிகவும் குறைவாக இருப்பதால் புதுவை சுகாதாரத்துறையும் உயர்கல்வித்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தேர்தல் நன்னடத்தை விதிகளை காரணம் காட்டாமல் மருத்துவ மாணவர்களின் பட்ட மேற்படிப்பு சேர்க்கைக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் நியமன எம்எல்ஏ பதவியில் 1/3 வழங்க வேண்டும் என்று பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பூர்வீக முதியோர் சங்க தலைவர் முனுசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரெஞ்சு ஆட்சி கண்ட புதுச்சேரி பிரெஞ்சு வம்சாவளி வந்த மக்களை அரசு கவனிப்பது இல்லை என்றும், விலைவாசி பெருக்கத்தால் குடியிருப்புகளை அடிக்கடி மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதால் அரசின் நல திட்டங்களை பெற முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் என்றார். நியமன எம்எல்ஏ பதவியில் 1/3 பிரெஞ்சு இந்திய பூர்வீக முதியோருக்கு வழங்க வேண்டும் எனவும், முதியோர் பென்ஷனை 3000 உயர்த்துவதுடன் நியாயமான கோரிக்கை நிறைவேற்ற தவறினால் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரித்தார். ஒரிசாவில் நடைபெறும் தேசிய ஒருமைப்பாட்டு முகாமில் பங்கேற்கும் புதுவை இளைஞர்களை சுற்றுலாத்துறை இயக்குநர் சிவக்குமார் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். மத்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் ஆதரவுடன் டெல்லி தேசிய இளைஞர் திட்டம் இணைந்து நடத்தும் முகாம் ஒரிசா மாநிலம் ஜார்ஜகுடா பகுதியில் மே 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் தேசிய இளைஞர் திட்டத்தின் மாநில பிரிவு சார்பில் புதுவையில் இருந்து சண்முகம் தலைமையில் 5 பேர் பங்கேற்கின்றனர். இம்முகாமில் இளைஞர்களிடையே நட்புணர்வை வளர்க்கும் வகையில் கலாச்சார பரிவர்த்தனைகள், நாட்டுப்புற பாடல்கள், ஊழலுக்கு எதிரான விவாதங்கள், யோகா பயிற்சி வகுப்புகள், விளையாட்டுகள், சமூக பணிகள் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. தேசிய அளவிலான இந்த ஒருமைப்பாட்டு முகாமில் பங்கேற்க ஒரிசா செல்லும் புதுவை மாநில இளைஞர்களை சுற்றுலாத்துறை இயக்குநர் சிவக்குமார், தேசிய இளைஞர் திட்ட மாநில செயலாளர் ஆதவன் ஆகியோர் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை,
இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துரும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. ஏர் கூலர், ஃபேன், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் என எல்லாமே மக்களின் மனதை குளிர வைக்கும் விலையில் இப்போது அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்று 7000 சதுரடியில் மிக மிக பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, புதுச்சேரி. கோடையை கொண்டாட அனைத்து வகையான ஃபேன்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். மேலும் தென் ஆற்காடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் இலவச டோர் டெலிவரி வசதி நிச்சயமாய். மணி எலக்ட்ரானிக்ஸில் சில் சம்மர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது.
நாளைய வானிலை 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 2 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 3 அடியாக காணப்படும் என்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து 20 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை பல்கலைக்கழகத்தில் அகில இந்திய கல்வியாளர் கல்லூரி இயக்குனர் கருத்தரங்கு நிதிக்குழு செயலாளர் காஷ்மீர் துவக்கி வைத்தார். வில்லியனூர் லூர்து மாதா கோவில் திருவிழா நாளை மறுதினம் கொடியேற்றத்துடன் துவக்கம். பக்தர்கள் பங்கேற்க திருத்தல நிர்வாகம் அழைப்பு. மீன்பிடி தடை காலத்தில் கரையோரம் கிடைக்கும் மீன்களால் கட்டுமர மீனவர்கள் உற்சாகம். பெரிய வகை மீன்கள் கேரளாவில் இருந்து இறக்குமதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.